வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான வெஜ்ஜி முட்டை பொடி மாஸ் எப்படி செய்து பார்ப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி சீவல் சேர்த்துக்குங்க. 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். இது கூட ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கட்டங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டங்க. அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கங்க. ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு சிட்டிக்கை ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக கரைச்சிக்குங்க, கட்டி இல்லாமல். பாருங்க, முட்டை மாரியே நல்லா கலந்தாச்சு. பேன் வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கலந்து வச்சுருக்கேன் மாவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தில் வந்து கலந்துப்போம். பாருங்கள், வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கியாச்சு. இது கூடயே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான வெஜ்ஜி முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.